என் வீட்டு மொட்டை மாடல செல்டவர் வச்சதுக்கு அந்த கம்பெனி அந்த 30,000 வாங்கினு வெறும் 10,000 கொடுத்து ஏமாத்திக்கிறான் தனசேகர். அவனை நான் சும்மா விட மாட்டேன். நீ சட்டை பிடிச்சி கேட்ட மட்டும் அவன் காசு கொடுத்துருவானா? ஏய், அவனுக்கு அரசியலில் வரணும்னு ஆசை. பணத்தை திருப்பி கொடுக்கலனா ஏரியாவில் அவன் பேரை கத்துற மாட்டேன். அவன் பேரை கெடுத்து நமக்கு என்னடா யூஸ்? நமக்கு தேவை 3 லட்சம். அது வாங்குறதுக்கு என்ன வழியோ அது பாரு. டேய் மச்சான், வாடா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். எத்தனை வருஷமா இருந்தாலும் நான் உண்மையாக இருந்திருப்பேன். அது உங்களுக்கே தெரியும். எனக்கு துரோகம் பண்ணுறதுக்கு அந்த ஆளுக்கு எப்படிங்க மனசு வந்தது? வணக்கம் ஐயா. வலிக்குது சார். சரி சரி வா. சைன் பண்ண. இந்த வர்ற கோபி, நீ அப்ரூவரா மாறினா உன் லைஃப் தான் சேர்த்து கெட்டு போயிடும். கோவப்படாதடா. தனா கிட்ட நான் பேசி பார்க்குறேன். ஏய், பசங்கிட்ட போய் நான் உன்னை ஏமாத்திர சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது நினச்சியா? சரி, கடைசியா என்ன வந்து நிப்ப நினைச்சேன். ஆனா இப்படி போலீஸ் போய் எனக்கு எதிராக. கோவப்படாது தானா, அவன் கேட்கறதும் கரெக்டாக தானே இருக்கு. ஆமா சார், டவர் வைக்க 30,000 பேசி அவனுக்கு 10,000 தான் கொடுத்தேன். நான் இல்லைன்னு சொல்லியே. ஆனா இந்த 7 வருஷமா மாசம் 20,000 என் பொண்டாட்டி அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன் இவனுக்காக. அந்த பணத்தை உன் பொண்டாட்டி அக்கௌண்ட்ல எதுக்கு போட்ட? சார், இவன் கை ஓட்ட கை சார். அந்த 30,000 இவன் கிட்ட கொடுத்திருந்தா சுத்தமா வச்சிட்டு ஒண்ணு இல்லாம வந்து நின்று இருப்பான். இப்படி ஏண்டா கடை வைக்க போறேன்னு என்ன வந்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? உன் பணம் அவன் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியுமாடா உனக்கு? ஏய் சொல்றேன். 23,40,000 ரூபாய். ஏய், அவன் பணம் தான் அவன் மூஞ்சி தூக்கிடி. ஏய், எடுத்துன்னு கிளம்புடா. கிளம்பு சொல்றேன். அண்ணா 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 உங்க அப்பனுக்கு சேர வேண்டிய பணத்தை தனசேகர் அவன் பொண்டாட்டி பேர்ல பேங்க்ல போட்டு வச்சிருக்கான்னு சொல்லி உங்க அப்பனை நம்ப வச்சான். உன்னை எனக்கு 16 வருஷமா தெரியும்டா. அவசரப்பட்டு போலீஸை கூப்பிட்டு வந்துட்டா. உன்னை நான் கூட பிறந்த தம்பி மாதிரி பார்த்தேன் தெரியுமா? உனக்கு நான் இன்னும் என்னென்னமோ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்டா. ஏண்டா உன் காசு எடுத்து நான் குடும்பம் நடத்த போறேன். கொஞ்சம் யோசிக்க வேணா? நீ நினச்சிருந்தேன், தெரியாமல் பண்ணிட்டேன்.